கர்த்தருடைய உன்னதமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 48:12-13. ஆம் பிரியமான பிரைட் டைம் குடும்பத்தாரே, இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆலோசனை கர்த்தர் சொல்ல போகிறார். உங்கள் இருதயத்தை மட்டும் ஆயத்தப்படுத்துங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், இந்த பயணத்தில் நான் என்ன செய்யணும், எனக்கு ஒன்றுமே புரியலையே, எனக்கு ஒரு பிளான் இல்லை, ஒரு பர்பஸ் இல்லை, ஒரு கோல் இல்லை, ஒரு டெஸ்டினி இல்லை அப்படிலாம் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். தேவ ஜனங்களே, உங்களை ப்ரீ டெஸ்டைன் பண்ண ஒரு ஆண்டவர் உண்டு, உங்களை முன்குறித்த ஒரு ஆண்டவர் உண்டு. உங்களுக்கு திட்டம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதை கண்டிப்பாக இன்றைக்கி புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வாங்க இந்த வசனத்தை பார்க்கலாம். கர்த்தர் கொடுக்குற இந்த ஆவிக்குரிய ஆகாரம் சங்கீதம் 48:12-13. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை அருமை பாருங்களேன். ஒரு பெரிய ரகசியத்தை இதில் ஆவியானவர் உணர்த்துகிறார். அந்த நாட்களில் சீயோன் என்ற அருமையான நகரம், அதை சுற்றி பார்க்க சொல்லுகிறார். சுற்றி உலாவுங்க, கர்த்தருடைய மகிமை இருக்கிற இடத்தை சுற்றி உலாவி பாருங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், அதில் எத்தனை வடிவம் இருக்கிறது, எப்படி அது கெட்டப்பட்டிருக்கிறது, எப்படி அது அழகாக இருக்கிறதுன்னு அதை பாருங்கள், அதை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் அதை விவரிக்கிறதற்காக நீங்கள் என்ன செய்யணுமா, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சண்டை, ஒருவேளை சண்டே கிளாஸ் பிள்ளைகளாக இருக்கலாம், அந்த சந்ததிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். அதன் அலங்கத்தை கவனியுங்கள். ப்ளீஸ் லிசன் டு த பில்லர்ஸ். அதனுடைய பில்லர்ஸை பாருங்கள், அதனுடைய ஃபவுண்டேஷனை பாருங்கள், அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். சீக் இன் டு த பேலஸ், அதுக்குள்ளே நீங்கள் உற்று பாருங்கள், அதை கவனித்து பாருங்கள். கட்டப்பட்ட அந்த அருமையான அந்த அழகை கவனியுங்கள். ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு உருவாக்கின அந்த நகரத்தை கவனியுங்கள். அந்த அரண்மனையை பாருங்கள், அதனுடைய அழகை பாருங்கள். தேவன் ஒரு திட்டமாக அதை செய்திருக்கிறார், அதை கவனிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனங்களே, இது ஒரு வெளிப்படையான சீயோன், ஆனால் ஒரு ஆவிக்குரிய சீயோன் உண்டு, தேவனுடைய மனவாட்டி உண்டு. அவர்களை ஆண்டவர் புடமிட்டு அவர்களை வணைந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கடந்து வந்த பாதையை பார்க்க வேண்டும், அதை தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொன்னார், இந்த யோர்தானை கடக்கும் பொழுது இதில் கொஞ்சம் நினைவுக்காக ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபை பாருங்கள், அவர் தனிமையான பாதையில் போகும்பொழுது அந்த இருண்ட இடத்துல கர்த்தரை சந்தித்ததுனால அங்கே ஒரு பெத்தேல், அங்கே ஒரு அருமையான ஒரு நினைவு சின்னத்தை அவர் உண்டாக்குகிறார். தேவ ஜனங்கள் நம்ம கடந்து வந்த பாதையில் ஒவ்வொரு நினைவு சின்னம், இந்த மெமரியல் ஸ்டோன் நம்மளுக்கு உண்டு. நீங்கள் கடந்து வர்ற உபத்திரவம் எல்லாம் ஒரு மைல் ஸ்டோனாக, மெமரியல் ஸ்டோனாக, ஒரு நினைவு சின்னமாக மாறும். தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறது எல்லாம் நினைவு சின்னங்கள். இது வெற்றியின் சின்னங்கள். நீங்கள் உபத்திரவத்தை கடந்து வந்த உடனே அது உபத்திரவத்தை கடந்து வந்த சின்னம். ஒரு கேன்சர் வந்திருக்கலாம், ஒரு மரண வியாதி வந்திருக்கலாம், ஒரு ஃபைல்ஸ் வந்திருக்கலாம், இல்லை ஒரு ஆர்த்ரட்டிக்ஸ் நோய் வந்திருக்கலாம், ஒரு கார்டியோ சம்பந்தமான நோய் வந்திருக்கலாம், இல்லை ஒரு பேரலைஸ் ஆகிருக்கலாம். ஏதோ ஒரு மரண வியாதியை தாண்டி வந்தீங்களா, அது மரண வியாதிகளை தாண்டி வந்த மரண பள்ளத்தாக்கை தாண்டிய சின்னம். தட் இஸ் அ மெமரியல் ஸ்டோன். அது உங்கள் நினைவுக்கள். உங்கள் ஜென்ரேஷன் திரும்பி பார்க்கும். அவர்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது சொல்லுவாங்க, என் அப்பா இந்த வியாதியிலிருந்து வெளியே வந்தவர், என் அப்பா சிங்க குகையிலிருந்து வெளியே வந்தவங்க, என் குடும்பம் அக்னி ஜுவாலையிலிருந்து வெளியே வந்தவங்க, என் குடும்பம் செங்கடலை தாண்டினவங்க. எனக்கு இந்த யோர்தான் ஏமாத்திரம். என் தலைமுறையில் செங்கடலை தாண்டினாங்கன்னா யோர்தான் ஏமாத்திரம். யோர்தான் ஒரு நதி தான். கடலை தாண்ட வைத்த ஆண்டவருக்கு இந்த நதியை தாண்ட வைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் சில சின்னங்களை வைக்க உங்களை அழைக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆண்டு சொல்லுகிறார், உற்று பாருங்கள், அரண்மனையை உற்று பாருங்கள். தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் கர்த்தர் நடத்தி வந்த பாதையை உற்று பாருங்கள். உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் ஜெயிக்கணும்னா கூட உங்களுக்கு எதிராக சில கோலியாத் இருக்குது, உங்களுக்கு எதிராக சில செங்கடல் இருக்குது, இல்லை அக்னி ஜுவாலை இருக்குது, சில உபத்திரம் இருக்குது, குடும்பத்தில் சில பிரச்சனை இருக்குது, மேரேஜில் சில இஷ்யூ இருக்குது, கலந்து பீற மாதிரி மேரேஜ் இருக்குது, டைவோர்ஸ் ஆக போகிறது. இந்த மாதிரி அர்த்தத்தில் வந்தால் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், லுக் பிஹைண்ட் ஹவ் ஐ லெட் யூ. நான் எப்படி உங்களை நடத்தி வந்தேன் கடந்த நாட்களில் திரும்பி பாருங்கள். உங்கள் தாயின் தகப்பனுடைய வாழ்க்கையில் இருந்த பிரிவினையை நான் மாற்றினேன் அல்லவா? இல்லை அந்த போராட்டம் உங்களில் போராடுகிறதா? நீங்கள் திரும்பி பாருங்கள். கர்த்தர் எத்தனை பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறார். மேகத்தை போல் திரளான நபர்களுடைய சாட்சியை கேட்டிருக்கிறீங்களே, ஏன் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்? கடந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த மோசமான பாதையில் கர்த்தர் உங்களை காப்பாற்றி வந்ததை நினைவு கூர்ந்தா உங்கள் எதிராக இருக்கக்கூடிய பெரிய 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 பிரச்சனைகளை எளிமையாக தாண்டி விடலாம். அங்கே நடத்தின ஆண்டவர் இங்கே நடத்த மாட்டாரா? அதுதான் கேள்வி. இதை காட்டிலும் பெரிய பிரச்சனையெல்லாம் சமாளித்த நீங்கள் இதை தாண்ட முடியாதா?
சரி, இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உற்று பாருங்கள். உற்று பார்த்தா தேவ மகிமையை பார்க்க முடியும். தேவ ஜனங்களே, நீங்கள் ஒரு மலை மேலே நின்றுக்கிட்டு அப்படியே நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே தெரியும். ஆனால் உற்று பார்த்தீங்கன்னா அங்கே கோயில் இருக்கிறத பார்க்க முடியும், சர்ச் இருக்கிறத பார்க்க முடியும், கோபுரங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். உற்று பார்த்தா அங்கே பஸ்ஸு போகிறத பார்க்க முடியும், ரோடு இருக்கிறத பார்க்க முடியும், அங்கே எங்கேயோ ஒரு குளம் இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்க. இந்த கேமராவில் ஃபோக்கஸ்ன்னு ஒன்று இருக்குது, போர்ட்ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த போர்ட்ரேட்டை பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணும், மற்றது எல்லாத்தையும் பிளர் ஆக்கிரும். அப்படின்னா ஃபோக்கஸ் ஒரு குறிப்பிட்ட விஷயம். நீங்கள் உங்கள் வீடை கூட, நீங்கள் இருக்கிற இடத்த கூட மொத்தமாக பார்க்க முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பார்க்க முடியும். ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பீரோவில் உள்ள சாவியை கவனமாக பார்க்க முடியும். மொத்தமாக பார்த்தா உங்கள் பீரோ இருக்கும், அதுக்கிட்ட 4 பொருள் இருக்கும், இல்லை லைட் இருக்கும், மொத்தமாக ஜன்னல் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதில் 4 நோட்டு புக்கு அடுக்கி வச்சுருக்கலாம், 2 வாட்டர் கேன் இருக்கலாம், சீப்பு இருக்கலாம், அது இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு வேளை கிச்சனில் இருக்கலாம். எல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா உங்கள் கேஸை மட்டும் பார்க்க முடியும், உங்கள் ஃப்ரிட்ஜை மட்டும் பார்க்க முடியும், உங்கள் முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு பொருளை மட்டும் உங்களால் பார்க்க முடியும். இதுதான் உற்று பாருன்னு அர்த்தம். பார்க்கிறது வேற, உற்று பார்க்கிறது வேற. ஆண்டு சொல்கிறார், உற்று பார், லுக் இன்டு, உள்ள பாருங்க. அதை ஜூம் இன் ஜூம் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஜூம் இன்னுன்னு ஒன்று இருக்குது, உள்ளே பாருங்க, இன்னும் உள்ளே போய் பாருங்க. வெளியே இருந்து பார்க்குறதில்ல, உள்ளே பாருங்க. ஒரு விசை மோசே என்ன செய்கிறாருன்னா, அவர் அக்னி எரிகிறத பார்க்குறாரு. அவர் என்ன நினச்சாருன்னா, அக்னி தான் எரியுது, ஒரு முள்செடியில் அக்னி பட்டிட்டுன்னு நினச்சாரு. ஆனால் அவர் உற்று பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தான் சில ரகசியத்தை கண்டுபிடிச்சார். அதனால் தேவ ஜனங்களை உற்று பார்க்கணும். கர்த்தர் நடத்தி வந்ததை உட்கார்ந்து நிதானித்து திரும்பி யோசிக்கணும், மெடிடேட் பண்ணணும், உற்று பார்க்கணும், தியானிக்கணும். இல்லை என்றால் உங்கள் எதிரியை ஜெயிக்க முடியாது. ஜெபத்தினால் மட்டுமல்ல, நீங்கள் தியானிக்கணும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ உற்று பார்த்த உடனே மோசே பார்க்குறாரு, அந்த செடி பச்சையாக இருக்குது, ஆனாலும் தீ எரியுது. தீயால் அந்த பச்சைத்தன்மை கரியலை. அப்போ இது சாதாரண தீ இல்லை. கொஞ்ச நேரத்துக்குள்ளே உற்று கேட்குறாரு, அங்கேருந்து சத்தம் வருகிறது. தேவ ஜனங்களே, எவ்வளோ அற்புதம்! கர்த்தர் அந்த செடியின் மேலே ஒரு அக்னியாக வடிவத்தில் காட்சியளித்தார். அவர் உற்று பார்க்கலனா சிலதை கண்டுபிடித்திருக்க முடியாது. இதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவா அக்னியில் தூக்கி போடுறாங்க. அங்கே எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ராஜா மட்டும் உற்று பார்க்கிறார். அங்கே பார்த்தா 3 நபர் அல்லவா போட்டோம், இப்போ 4வது நபர் இருக்கிறாங்களே. உற்று பார்த்ததுனால் வந்த அதிசயம். உற்று பார்க்கணும். உற்று பார்க்கணும்னா என்ன? கர்த்தர் நடத்தி வந்த காரியங்களை ஆழ்ந்து யோசித்து பார்க்கணும். கடனில் இருந்து விடுதலை கொடுத்தாரே, சமாதானம் கொடுத்தாரே, வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தாரே, ரட்சிக்கப்படாத நபர்களை ரட்சித்தாரே, அதெல்லாம் விடுங்க. யாருக்கு எந்த அற்புதம் நடக்காட்டியும் உங்களை ரட்சித்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரே, இல்லை என்றால் நீங்கள் இப்படி மாறி இருப்பீர்களா? இவ்வளோ மாற்றத்தை தந்த ஆண்டவர் இனிமேல் செய்ய மாட்டாரா? உங்கள் தலைமுறைகளுக்கு சாட்சியாக வைத்துக்கொள்ள கர்த்தர் ஒரு அழைப்பு உங்கள் மேலே வச்சிட்டார். நீங்கள் உற்று பாருங்க, அதை எடுத்து உங்கள் குடும்பத்துக்கு சொல்லுங்கள். இதுதாங்க உங்கள் ஊழியம். எனக்கு வேறு ஒரு ஊழியம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் இவாஞ்சலைசேஷனுக்கு போகலை, எந்த ஒரு பாஸ்டர் கூட அசிஸ்டண்ட்டாக இல்லை, எந்த ஒரு இவாஞ்சலைசேஷனுடைய டோர் டு டோர் போஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க, அப்படி டோர் டு டோர் ஒரு ஊழியம் போகலை, எங்கேயுமே என்னால் போக முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இங்கே எங்கேயுமே ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இதை நீங்கள் செய்ய முடியும். கடந்து வந்த பாதையை நினைங்க, ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறலாம், இல்லை ஒரு டாக்டராக மாறலாம், இன்ஜினியராக மாறலாம். அவங்க இருக்கிற இடத்துல அவங்க ஒரு ரிவைவலை உண்டாக்குவாங்க. உங்கள் வேலையே ஒரு மோசையை உருவாக்குறது, உங்கள் வேலையே ஒரு சாமுவேலை உருவாக்குறது. இதை நீங்கள் வீட்டுக்குள்ளே செய்ய முடியும். இதை செய்து கொண்டே இருங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வெளியே ஊழியம் செய்யுங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது VBS பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சண்டே கிளாஸ் நடத்துங்க. கிடைக்கலையா வீட்டுக்குள்ளே ஊழியத்தை தொடங்குங்க, ஜெபியுங்க. ஒரு தேவ மனிதன் சொன்னார், எப்பொழுதுமே அழிக்கப்படாத ஒரு ஊழியம் ஜெப ஊழியம். ஜெயிலில் தூக்கி போட்டால் கூட ஜெப ஊழியத்தை தடை பண்ண முடியாது. ஏன்னா சுவிசேஷத்தை தடை பண்ணலாம், சர்ச்சை மூடலாம், எந்த ஊழியத்தையும் தடுக்கலாம். ஆனால் ஜெப ஊழியத்தை உயிர் போகிற வரைக்கும் செய்ய முடியும். ஜெபிக்கிறவனை எந்த சிங்க கொகையில் போட்டாலும் அவன் ஜெபிப்பான், அக்னி சோலையிலையும் ஜெபிப்பான். அவனை தடுக்கவே முடியாது. தேவ ஜனங்களே, இருக்கிற ஊழியத்தை, தடைப்படாத ஊழியத்தை தொடங்குங்க. மீதி தடைப்படுகிற ஊழியத்தை கர்த்தர் தடையின்றி நடக்க உதவி செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் நம்மளை ஒரு மெமரியல் ஸ்டோனாக நம்ம சந்ததிக்கு முன்பதாக நிறுத்த கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். எனக்கு அழைப்பு இல்லையே, ஒன்று இல்லைன்னு புலம்புறதை விட்டுட்டு இனி ஒரு முன்மாதிரியான தாயாக, முன்மாதிரியாகிய தகப்பனாக, முன்மாதிரியாகிய ஒரு வாலிபனாக, வாலிப தங்கச்சியாக கர்த்தர் உங்களை மாற்ற அழைக்கிறார். உங்களை போல ஒரு பாட்டி இல்லை, உங்களை போல ஒரு தாத்தா இல்லைன்னு உங்கள் வீட்டில் இருக்கிற பேர பிள்ளைகள் சொல்லணும். உங்களை போல ஒரு மருமகன் இல்லை, மாமியார் இல்லை, மருமகள் இல்லைன்னு, மாமா இல்லைன்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டை வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்து மூவ் ஆகினாலே போதும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலே போதும், அது நிச்சயமாக நடக்கும். நன்றி அப்பா. இந்த
இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த அருமையான ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயங்களுக்குள்ளாக பாய்ச்சின உங்கள் அன்பின் ஆறுதலின் வார்த்தைக்காக நன்றி, ஆலோசனைகளுக்காக நன்றி, அருமையான திட்டங்களுக்காக நன்றி. இதை ஒவ்வொரு வேறும் ப்ராக்டிஸ் பண்ண கிருபை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று இரவும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் சேனலில் உங்களை சந்திக்கலாம். நல்ல ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தோடு சந்திப்போம். 9 மணி அளவில் சந்தித்து நம்ம வார்த்தைகளை கேட்போம். காட் பிளஸ் யூ.